திண்டுக்கல் அவதா செராமிக்ஸ் இந்தியாவிலேயே முதல் மிகப்பெரிய ஷோரூம் 1,00,000 சதுரடியில். ரஜினிகாந்த் அரசியலுக்கு வர முடியாமல் போனது தனக்கு வருத்தமளிப்பதாக அவரது மனைவி லதா ரஜினிகாந்த் தெரிவித்துள்ளார். புதிய தலைமுறைக்கு அவர் அளித்த பிரத்யேக பேட்டியில் தன் மீது போடப்பட்டுள்ள வழக்கு குறித்து விளக்கமளித்துள்ளார். வணக்கம் மேடம், இந்த வழக்குடைய முக்கிய அம்சம் என்ன ஏமாற்றப்பட்டீங்களா இல்ல நீங்க ஏமாத்தினதா சொல்றாங்க, என்ன சம்பவம்? தள்ளி இருந்து பாக்குறவங்களுக்கு எதுவுமே புரியாதுங்க. இது நான் ஒரு கேரண்டரா இருந்தேன். ஒரு பிலிம் பினான்ஸுக்கு படம் எடுக்கும்போது கேரண்டரா இருந்தேன். அதை மீடியா ஒன்னும் அவங்களுக்கும் செட்டில் பண்ணிட்டாங்க. அதுக்கும் மேல அவங்க என்ன கேட்டாங்க, எதனால பிரச்சனை வந்ததுன்னு தெரியல. அப்போ முரளியே அவங்க ஜெயக்குமார்லாம் இங்க இல்ல இப்ப அந்த இதெல்லாம் ஃபேஸ் பண்றதுக்கு. ஸோ ஷீ கேம் அட் மீ. அந்த எக்ஸ்ட்ரா அவங்க என்ன கேட்டாங்க, அக்ரிமெண்ட் எப்படி மாத்தினாங்க, அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் முரளிக்கு தான் தெரியும், ஜெயக்குமாருக்கு தான் தெரியும். பட் ஐ நோ தட் தேவ் பீன் பெய்ட், பே பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு பேசிக்கா வாங்கின அந்த அமௌண்ட் எல்லாம் பே பண்ணிட்டாங்கன்றது தான் எனக்கு சொல்லப்பட்டது. அதுவும் இல்லாம அவங்க எக்ஸ்ட்ராவா அக்ரிமெண்ட்டை மாத்தி ஏதோ கேட்ட மாதிரி தான் ஜெயக்குமார் என்கிட்ட சொன்னாரு. அதுக்கு மேல போயிட்டு அந்த கேஸ் இல்லைன்னு ஆயிட்ட அப்புறம் எனக்கும் அவங்களுக்கும் வேற எந்த சம்பந்தமும் இல்லை. பட் ஏதோ ஒரு லெட்டர் ஒன்று ஃப்ரேம் பண்ணி அந்த லெட்டரை கொண்டு போய் எங்க வீட்லேருந்து வந்த மாதிரி பெங்களூர் கோர்ட்ல கொடுத்து அதுல என் கையெழுத்து இருக்கிற மாதிரி ஏதோ ஒரு ஃபால்ஸ் ஃப்ரேமிங் கேஸ் மாதிரி பண்ணி ரொம்ப நாளா போயிட்டு இருந்தது. இது அது ஃபாரன்சிக்ல கொடுத்து என்னோட ஹேண்ட் ரைட்டிங் இல்லைன்னு வந்தாச்சு. சுப்ரீம் கோர்ட் கோர்ட்டுக்கு வர வேணாம்னு சொல்லியாச்சு. பட் கேஸ் வென்ட் பேக் டு கர்நாடகா. ஸோ ஒபேயிங் லா, ஒரு கோர்ட்டுக்கு மதிப்பு கொடுக்கணுன்றதுக்காகவும் இந்த டிஸ்சார்ஜ் பெட்டிஷன் சப்மிட் பண்ணிட்டு இதுக்கு ஒரு முடிவு கட்டுறதுக்கு தான் நான் இன்னைக்கு போனேன். இன்னைக்கு நீதிமன்றத்தில் ஆஜரா இருக்கீங்க, உங்களுக்கு ஏதாவது ஜாமீன் கொடுத்தாங்களா? இந்த கேஸ் அடுத்த லெவல்ல ஏன் உங்களை சுத்திக்கிட்டே இருக்கு? இட்ஸ் பெஸ்ட் டு ஆஸ்க் மை லாயர் பரசுராமன் இளம்பாரதி சார் கேட்டீங்கன்னா they'll be able to give you legal details. என்னை பொறுத்த வரைக்கும் ஐ எம் இன்னசென்ட், ஐ நோ ஐ எம் ஃப்ரீ, ஐ ஹேவ் நத்திங் டு ஹைட். ஸோ ஒரு கோர்ட்டுக்கு போறதுனால எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்க மேல தொடர்ந்து இந்த மாதிரி வழக்கு புனையறதுக்கான காரணம் என்ன மாதிரி நினைக்கிறீங்க நீங்க? யாருக்கு இருக்கிற வன்மம் தெரியலையே. ஒரு குடும்பத்தையே நாசம் பண்ற மாதிரி கதைகள் எல்லாம் நம்ம கேட்டிருக்கோம். எத்தனையோ பேருக்கு வன்மம்னு ஒன்னு இருந்ததுன்னா ஒரு பொறாமை இருக்கலாம், ஜெல்லசி இருக்கலாம், இல்ல ஒரு அன்வான்ட் ஹேட்ரட் ஏதாவது இருக்கலாம். அது கதையா நம்ம கேட்டிருக்கோம். அது மாதிரி இருக்கலாம், அது என்னன்றது தெரியல. நீதிமன்றத்தில் இவ்வளவு நாட்களா தொடர்ந்து போறது காரணம் என்ன? இதுல நீதி கூட உங்களுக்கு கிடைக்கலன்னு சொல்றீங்களா? என்ன அது மட்டும் இல்ல, ஒருவேளை சார் பாப்புலரா இருக்கறனால அந்த பாப்புலாரிட்டியை எய்ம் பண்ணியா கூட இருக்கலாம். இப்போ டைரக்டா தாக்க முடியலனா கூட குடும்பத்து மூலியமா தாக்கலாம் இல்லையா, அது மாதிரி கூட இருக்கலாம். கடைசி ஒரு கேள்வி, ரஜினி சார் அரசியலுக்கு வரல, இந்த சூழல்ல நீங்க என்ன மாதிரி அந்த சூழலை எதிர்கொண்டீங்க? உங்களோட மனநிலை எப்படி இருந்துச்சு? அது இப்ப சொல்ல முடியாதுப்பா. பட் டெஃபினட்டா நான் பாதிக்கப்பட்டேன் அந்த டைம்ல. பிகாஸ் எனக்கு அவர் ஒரு லீடரா தான் தெரிஞ்சாங்க. பட் ஹி இஸ் ஆல்வேஸ் பி a லீடர் இன் சம் வே. திண்டுக்கல் அவதா செராமிக்ஸ் இந்தியாவிலேயே முதல் மிகப்பெரிய ஷோரூம் 1,00,000 சதுரடியில்.